வெல்கம் ஆல். திஸ் இஸ் த டைம் ஃபார் எ மேஜிக்கல் ஸ்டோரி. இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஒரு அழகான மலைகளுக்கு நடுவில் மிராக்கிள் ஃப்ரூட் கார்டன்னு ஒரு மேஜிக்கல் கார்டன் இருந்தது. அங்கே இருந்த எல்லா ஃப்ரூட்ஸும் பேசும், சிரிக்கும், சந்தோஷமாக வாழும். ஒவ்வொரு வருஷமும் கார்டன் ஃபேரி வந்து கோல்டன் ஃப்ரூட் க்ரௌன் கொடுப்பாங்க. இந்த க்ரௌன் அழகான ஃப்ரூட்க்கு இல்லை, பெரிய ஃப்ரூட்க்கு இல்லை, ஸ்வீட் ஃப்ரூட்க்கு கூட இல்லை. ஆனால் அது யாருக்கு கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. காம்படிஷன் நாள் வந்துச்சு. ஆப்பிள் சொல்லிச்சு, என் கலரை பாருங்க, எவ்வளோ ரெட்டாக க்யூட்டாக இருக்கேன், நான் தான் வின்னர்னு. மேங்கோ சிரிச்சிட்டு, நான் சம்மர் கிங், எல்லாரும் என்ன தான் ஃபஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆரஞ்ச் சொல்லிச்சு, என் விட்டமின் சிக்கு ஈக்குவல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. ஸ்ட்ராபெரி, செரி, ட்ராகன் ஃப்ரூட் எல்லாரும் தங்களோட கிரேட்னஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் சின்ன பப்பாயா மட்டும் அமைதியாக இருந்தது. எல்லாரும் அதை பார்த்து சிரித்தாங்க. உன்னை யார் சூஸ் பண்ணுவாங்க? நீ சூப்பர் மார்க்கெட்டில் கூட லாஸ்டில் தான் இருப்ப, நீ வின்னரா அப்படின்னு. பப்பாயா அதை கேட்டு சிரிச்சிட்டே நின்றுச்சு. அதே நேரத்தில் கார்டன் பக்கத்தில் இருந்த சின்ன வில்லேஜில் ரொம்ப பெரிய புயல் வந்துடுச்சு. மரங்கள் உடஞ்சிடுச்சு, சாப்பாடு இல்லை, பசங்க பசியோடு அழுதாங்க. கார்டன் ஃபேரி வந்து யார் ஃபஸ்ட் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டாங்க. ஆப்பிள் கிட்ட கேட்டாங்க. ஆப்பிள் யோசிச்சுது, என் ஸ்கின் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு. ஸ்ட்ராபெரி கிட்ட கேட்டாங்க. ஸ்ட்ராபெரி சொல்லிச்சு, நான் ரொம்ப சாஃப்ட், என்னால் முடியாது அப்படின்னு. செரி கிட்ட அடுத்தது கேட்டாங்க. நான் சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிடுவேன், என்னால் முடியாது அப்படின்னு. எல்லாரும் பயந்து நின்னாங்க. ஆனால் பப்பாயா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. என்ன யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு. வில்லேஜ் மக்கள் பப்பாயா ஃப்ரூட்ஸை எடுத்துகிட்டு பசங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் செடி வளர்க்கணும்னு சீட்ஸை அப்படி கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அதை அப்படி வச்சாங்க. கொஞ்ச நாளில் நிறைய புது பப்பாயா மரங்கள் வளர்ந்துடுச்சு. வில்லேஜ் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வந்துடுச்சு. பசங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து காம்படிஷன் ஃபைனல் டே வந்துச்சு. எல்லா ஃப்ரூட்ஸும் ஸ்டேஜ் மேலே நின்னாங்க. எல்லாரும் ஆப்பிள் தான் வின்னர்னு நினச்சாங்க. ஃபேரி கோல்டன் க்ரௌனை எடுத்துகிட்டு சொன்னாங்க, இந்த வருஷம் கோல்டன் க்ரௌன் பப்பாயாவுக்கு தான். கார்டன் ஃபுல்லாக சைலண்ட். ஆப்பிள் ஷாக், மேங்கோ ஷாக், செரிக்கு நம்பிக்கையே வரலை. பப்பாயாவுக்கு க்ரௌன் போட்டு ஃபேரி சொன்னாங்க, பியூட்டி ஃபேட் ஆகும், ஸ்வீட்னஸ் மறந்துடுவாங்க, பாப்புலரிட்டி சேஞ்ச் ஆகும், ஆனால் மற்றவங்களோட வாழ்க்கையை மாற்றுற மனசு தான் இன்றைக்கும் பெருசுன்னு. இதை கேட்ட ஆப்பிள் பப்பாயா கிட்ட வந்து சொல்லிச்சு, நாங்கள் உன்னை தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோம், சாரின்னு. மேங்கோ சொல்லிச்சு, உண்மையான கிங்னா ஹெல்ப் பண்ணுற ஹார்ட் தான், அது உனக்கு தான் இருக்குன்னு. பப்பாயா சிரிச்சிட்டே சொல்லிச்சு, எல்லா ஃப்ரூட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. ஒரு ஃப்ரூட் இன்னொரு ஃப்ரூட் விட பெருசு இல்லை. நம்ம வேல்யூ நம்ம அப்பியரன்ஸில் இல்லை, நம்ம ஷேர் பண்ணுற நன்மையில் தான் இருக்குது. அந்த நாளில் இருந்து கார்டனில் யாரும் தங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணலை. ஒவ்வொரு ஃப்ரூட்டும் தன்னோட ஸ்பெஷல் குவாலிட்டி யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. கார்டன் இன்னும் அழகாக மாறிப்போச்சு. நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு உலகம் கொஞ்ச நாள் தான் பார்க்கும், ஆனால் நீ எவ்வளோ நல்லது செய்கிறேன்னு உலகம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.